ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் டீம் பயங்கரமான ஒரு மரண பயத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா வச்சு செஞ்சுட்டாங்க. செகண்ட் ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலாய் மோடில் தான் அந்த எஃப்ஜேவும் நம்ம இவரும் விக்ரம் வித்யாபதியும் சரிங்களா. அதனால் வந்து வச்சு செஞ்சுட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு சுபிக்ஷா வந்து என்ன பிளான் கேட்கும்போது என்ன பிளான் அப்படின்னு சொல்லும்போது மரண பயத்தில் இருக்கிற விஷயங்கள் வருது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னென்னா செம்ம கலாச்சாரம் கொஞ்சம், ஆனால் வந்து எல்லாமே ஒரு லிமிட்டில் இருந்துச்சு. அது வந்து மாற்றிக்கிட்டே கிடையாது. ரொம்ப அப்படியே பொலைட்டாகவே பண்ணாங்க. ஏன்னா இவங்க கத்துற விஷயங்கள் இவங்களுக்கும் பாதிப்பு வரும். இப்போ இங்கேருந்து கத்தும்போது அவங்கள மட்டும் பாதிக்காது, இவங்களையும் பாதிக்கும். அதனால் லைட்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் தூவி விட்டே இருந்தாங்க. சடம் வச்சு செஞ்சுட்டே இருந்தாங்க. இப்போ என்னென்னா சுபிக்ஷா வந்து என்ன பிளான் அப்படி கேட்கும்போது, என்ன பிளானு இப்போ வந்து நாங்கள் கலாய்க்கிற போல இருந்தாலும் இப்போ நாங்கள் உள்ளே வரலான்னு இருக்கோம். நானும் எஃப்ஜே உள்ளே வருவோம், இல்லை நானும் சபரி உள்ளே வருவோம். என்ன ஒன்று நாங்கள் வச்சு செஞ்சிட்டோம். அதனால் அவங்கெல்லாம் உள்ளே வருவாங்க, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கிளாக்குக்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் டக்கெட்டுக்கு மாறன்றதெல்லாம் இல்லை, இது கிடையாது. பிக் பாஸ் அப்படிலாம் சொல்ல, நீங்களே முடிவு பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு மேபி திரும்பவும் வந்துட்டு அவங்க அந்த கலாய்க்கிற இதுக்கு தான் போவாங்களா, இல்லை இவங்க வந்துட்டு இந்த டைமிங்கில் வரும். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்க ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வெறும் ஜாலியாக தான் இருந்திருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த மாதிரி பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும். ஏன்னா 2 வாட்டி தோத்துட்டாங்க வேறு. நம்ம அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக பண்ணனா நம்மளால் வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானை நினைக்கிறாரு. ஆனால் நான் பண்ணும்போது கண்டிப்பாக என்னை வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு அங்கேருந்து வருவாங்க. ஏன்னா நம்ம பண்ண வேலைக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் வருது. ஸோ 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக, அதாவது நம்ம சபரியும் இவங்களும் சுபிக்ஷாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டீம் உக்கிரத்தில் இருக்குது. யார்? அமித் டீம். ஃபஸ்ட்டே வின் பண்ணிட்டாங்க, 2 பாயிண்ட் வந்துருச்சு. இவங்களாவது இன்னும் 0 பாயிண்டில் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயம் எப்படி தோற்றோம், அதே மாதிரி இவங்கள பார்த்து வேறு அவங்க வேறு ஒரு சில விஷயங்களை பண்ணாங்க ஃபார்வர்ட் டீம். அதனால் எப்படி அடுத்த இடத்துல விடக்கூடாது, அதே மாதிரி அடுத்த வாட்டி நம்மளையும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க அதிகப்படியான டைமிங் போயிட்டாங்க அப்படின்னு அமித்தும் வந்து சொல்கிறாரு. இனிமேல் அவங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் எப்படி மிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக வந்து பிளான்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் நல்ல ஒரு டெடிக்கேஷனான டீம் அமித் டீம் அதை மாற்றிக்கிறதே கிடையாது. இன்னும் ஒன்று கொஞ்சம் கிளம்சினஸ் வந்துகிட்டே இருக்குது, பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாட்டி இந்த 3வது ரவுண்டு யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் இதில் ஒரு கமெண்ட் சார் நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க சூப்பராக. ஏங்க இந்த வின்னிங் டீமில் வந்துட்டு கமருதுன்னு விஜய் பார்வதி அந்த டீம் வின் பண்ணிவிட்டு 2 பேரோட ஃபேமிலி 24 ஹவர்ஸ் உள்ளே இருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன ஒரு ஆசை பார்த்தீங்களா? செம்மையான சிரிப்பு, எனக்கு செம்ம சிரிப்பு. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நம்பரில்